எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது. இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய வெற்றியை பிரகடனப்படுத்தியது. இது ஒரு வெற்றியின் வார்த்தை. இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்ததை முடித்தார். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களும் அடையாளங்களும் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாடுகள், வேதனைகள் முடிந்தது. பிசாசின் போராட்டங்கள் முடிந்தது. மனிதரின் துன்புறுத்துதல்கள் முடிந்தது. இயேசு உலகில் வந்த நோக்கம் முடிந்தது. தேவனின் இரட்சிப்பின் செயல் திட்டம் முடிந்தது. இது ஒரு வெற்றியின் வார்த்தை. நம்மில் அநேக திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்து அவற்றை முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுக்குலத்தின் இரட்சிப்பிற்காக தேவனின் திட்டத்தை செயல்படுத்த உலகத்தின் மானிடராய் பிறந்து வளர்ந்து எத்தனையோ பாடுகளையும் சோதனைகளையும் சகித்து பாதியிலே நிறுத்திவிடாமல் நிறைவேற்றி முடித்ததை முடிந்தது என்று சொன்னார். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்ட யூதர்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவுடன் நினைத்திருக்கலாம், அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. சத்ரு நினைத்திருக்கலாம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கதறிய போது அவ்வளவுதான், கிறிஸ்து முடிந்து விட்டார் என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயில் இருந்த அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நம்முடைய சார்பாக நின்று இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். நாம் செய்து முடிக்க வேண்டியது எதுவும் மீதம் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் முடிந்தபடியினால்தான் முடிந்தது என்று கூறினார். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சுகம், நம்முடைய பலன் எல்லாவற்றையும் சிலுவை மரணத்தினால் ஆயத்தமாக்கி முடித்து விட்டார். அவரை விசுவாசித்து அவர் பாதையில் நாம் நடப்போம். கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை வீணென்று எண்ணாதபடி அவர் முடிந்ததென்று சொன்னது விட்டு நாம் விலகாதபடிக்கு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோம். நமக்காக அவர் சிலுவையில் தன் இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். நாம் அவருக்கென்று வாழ்வோம். அல்லேலூயா.